காய்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறேன் கேட்டிங்கன்னா, நான் டாப் அப் பண்ணி நம்ம கேமுக்கு டாப் அப் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் இருக்கும், இல்லை 2.5 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அதுக்காண்டி நம்ம கருணாக்கர பையில எப்படியாவது காசை பிடுங்கணும்ட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு ரொம்ப அதிசயமாக செய்யுது. எனக்கு என் ஐடிக்கு வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அது 30 ரூபாய்க்கு போட்டுருங்க. முதல்ல நான் டாப் அப் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த டாப் அப் பார்த்தீங்கன்னா என் காசில் நான் ஒன்றும் பண்ணலை. நான் ஏற்கனவே ஃப்ரீ ஃபயருக்கு டாப் அப் பண்ணி எனக்கு பாயிண்ட் கிடச்சிட்டே இருக்கும். அந்த பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா சில பல அமௌண்ட் கொடுப்பாங்க. அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 39 ரூபா பேலன்ஸ் இருக்குது. அதை 30 ரூபா போட்டோன்னு சொல்லி போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணி முடிச்சிட்டேன். 300 டைமண்ட் வந்துருச்சு. இந்த 300 டைமண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பின் வைப்பேன். அந்த வீடியோ கடைசியாக காட்டுறேன். அதை பார்த்து கண்டிப்பாக எல்லாருமே என்னை வைவீங்க. அந்தளவுக்கு லூஸ் மாதிரி ஸ்பின் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ இது என்னடா சொல்ல போகிறேன் கேட்டிங்கன்னா, நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்று வந்து பர்மனெண்ட்டாக கிடச்சிருக்குங்க. M4A1 கன்று வந்து நீங்கள் தம்ப்ளைனில் பார்த்துருப்பீங்க. அந்த கன்று பர்மனெண்ட்டாக கிடச்சிருக்கு. அந்த கன்று ஒருத்தா இல்லையாப்பா, அது வந்து ஓல்டு ஸ்கின் தான், ஒருத்தும் கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி முக்கியமான விஷயம் என்ன பார்க்க போகிறீங்க கேட்டிங்கன்னா, என்னோட கன் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஏர் ட்ராப்லேயே டாப் அப் பண்ணி அதில் எனக்கு பர்மனெண்ட்டாக கிடைச்ச கன் ஸ்கின் இதில் நான் காட்டியிருக்கேன். ஸோ அதையும் ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன கன்று பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு இன்னைக்கு கிடச்ச கன்று தான். அது M4A1 இன்றைக்கி போட்டிருந்த அந்த 30 ஆஃபரில் கிடச்ச கன்று இது. ஸோ 1 by 1 காட்டுறேன் பாருங்க. இதோட பாக்ஸ் ஓப்பனிங் வீடியோ நான் கடைசியாக போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமிங் டைமில் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண புதுசில் பார்த்தீங்கன்னா இந்த கன்று தான் ப்ளே பண்ணுவார். ஃப்ளேமிங் டிராகன் ஒரு ஸ்கின் வந்தப்போ ஃபஸ்ட்டு கன்று தான். இது எனக்கு 79 ஏற்றாப்பில் கிடச்ச பர்மனெண்ட் கன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட சேர்த்து இந்த கன்று பார்த்தீங்கன்னா 79 ஏற்றாப்பில் கிடச்ச கன்று தான். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா என் சேனலில் ஃபுல் வீடியோ ஒவ்வொரு கண்ணுக்குண்டான ஒவ்வொரு ஏற்றாப் ஃபுல்லாமே ஒன்றுடா போட்டுப்பேன். ஸோ போய் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேரில் ஓல்டு மாடல் ரொம்ப ரேர் மாடலுங்க. தெரியல, அப்படியே கையில் வச்சுருந்தோம்னா அப்படியே தீப்பொறி பறக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா 79 ஏற்றாப்பில் வந்தது தான். பொய்யே சொல்லலை, உங்களுக்கு டவுட் என் சேனலில் ஃபுல்லாக வீடியோ போட்டுருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸாகவும் பார்த்தீங்கன்னா எனக்கு 79 ஏற்றாப்பில் கிடச்ச ஸ்கின். ஏதாவது நமக்கு வேறு ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டே இருக்காங்க, பாவம் அப்செட் பண்ண முடியல கேமுக்கு. சாரி காய்ஸ், வீடியோ பார்த்துட்டுனாச்சு கொஞ்சம் பார்த்துக்கோங்க நான் என்ன பண்ணுறேங்கிறத. அதுக்கப்புறம் SKS இந்த கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிடிக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா 1700 ரூபீஸ் ஏற்றாப்பில் விழுந்தது தான். அதில் வந்து பாக்ஸாக கொடுப்பாங்க, 4 பாக்ஸ் கொடுப்பாங்க, 300 டைமண்ட் கொடுப்பாங்க, இல்லை 100 டைமண்ட் கொடுத்து 4 பாக்ஸ் கொடுப்பாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துங்களா. ஸோ அதில் வந்து கண்ணு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, கிரேசி பண்ணி MP40 ஸ்கின்னு. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கோல்டன் கிராக்கர் MP40 ஸ்கின், 2 ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா 1700 ரூபீஸ் ஏர்டாப்பில் கிடச்சது தான். அதுவும் பர்மனெண்ட். நீங்கள் நம்பலைன்னா இப்போவும் சொல்கிறேன், நம்ம சேனலில் ஃபுல் வீடியோ போட்டுப்பேன். ஒரு கண்ணு கிடக்கிறப்பனா ஏர்டாப் வீடியோ எடுத்து போட்டுருப்பேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஏர்டாப் விழுந்த பர்மனெண்ட் ஸ்கின் என்னன்னு கேட்டிங்கன்னா AWM தான். இதான் ஃபஸ்ட்டு ஏர்டாப் விழுந்த பர்மனெண்ட் ஸ்கின்னு. இது பார்த்தீங்கன்னா P2க்கு வச்சு கொளுத்திட்டு இருப்பார் அவர் சேனலில். பட் இதோட கண்ணுக்கு வந்து ரொம்ப லைக்கில் ரொம்ப கம்மி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ஸ்கின் AWMல ஓல்டு ஸ்கின்னுங்கிறது ரேர் இது. ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு கிடச்ச ஏர் ட்ராப் ஸ்கின்ல கூட காட்டிட்டேன். இது நான் காட்டின ஃபுல்லாமே எனக்கு 17 ரூபீஸில் விழுந்த ஏர் ட்ராப்பில் வந்து பர்மனெண்ட் ஸ்கின் தான். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லூஸ் மாதிரி டைமண்ட் ஸ்பின் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவையும் கன்கைட் பாஸ் ஓப்பன் பண்ண வீடியோ பார்த்துட்டு போயிருங்க. இதில் பார்த்தீங்கன்னா எமௌண்ட் ட்ரையல் வந்துருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஓல்டு எமௌண்ட் இருக்கும், ரோஸ் கொடுக்குற மாதிரி. அந்த எமௌண்ட் மேலே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. 300 டைமண்ட் தான் இருக்குது. சும்மா ஸ்பின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 ஸ்பின்னை போட்டேன், 40 டைமண்டில் போட்டேன். அது டப்பன்னு வந்து காசு ஃபுல்லாக கறி ஆகி போச்சு எல்லாமே. நம்ம ஃப்ரெண்டு வேறு கூப்பிட்டுட்டே இருக்காரு. காய்ஸ் பார்த்துக்கோங்க, சில பல நேரத்தில் என்ன அக்செப்ட் பண்ண முடியாது. அதனால் கோச்சிக்கிட்டு பசுக்குன்னு என்னை தப்பாக நினச்சிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணிவிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 12 நிற்கிது. எனக்கு தெரிஞ்சு போச்சு, எப்படியும் 50 வந்தால் தான் கொடுப்பேன் தெரிஞ்சு போச்சு. ரைட்டு நீ கொடுக்காம போன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு 200 டைமண்ட் நான் போட்டு விட்டேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா டவுசர் சட்டை இந்த ஓட்ட உடசெல்லாம் கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா கடைசியில் 55 டைமண்ட் 56 தான் இருக்குது. சரி ஃபேடட் இருக்கிறோன்ட்டு ஃபேடட்டில் போய்ட்டு எப்பயும் போலாது இதையும் அன்னியை குக் பண்ணிவிட்டு திரும்ப சுற்றி விட்டு ஒரு 19 ஒரு 9 அடுத்து ஒரு 19 பண்ணிட்டேன். இப்போ ஃபுல்லாக நீ வஞ்சிக்கிட்டே இருப்பீங்க எனக்கு தெரியுது. என்னடா டைமண்ட் போட்டு இப்படி விட்டியாசம் வலிக்குன்னு தெரியுது. என் கை வேறு பரவரன்னு இருக்கேன். கையில் டைமண்ட் இருந்துச்சுன்னா என்ன செய்யுது ஏசிதுன்னா கை பரவரன்னு இருக்கா. ஸ்டோரில் போயாச்சும் ஏதாச்சும் வாங்கலாம் பார்த்தோம்னா அதுக்கு மைண்ட் வர மாட்டேங்குது. ஸ்பின் பண்ணுறது தான் மைண்ட் வருது. ஸோ ரைட்டு எல்லா டைமண்ட் சொல்லி முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கன் கேட் பாக்ஸை 1 by 1 ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது கேமில் கொடுத்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேரு டாப் அப் பண்ணல கிடச்ச கேட் பாக்ஸ். அதில் வந்து ஏற்கனவே இருக்குது, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு கிடச்ச M4A1 கன் ஸ்கின்னு ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். சின்ன வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.